சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா திருக்குறள். அதாவது திருக்குறள் வந்து கொண்டு போய் சேர்த்தாச்சு. தமிழகம் மட்டும் இல்லை, இந்திய அளவில் மட்டும் இல்லை, உலக அளவில் திருக்குறளை நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை சொன்னது யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் முதல்ல. சரியா? எங்க என்ன 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 செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? திருக்குறளுக்கு எங்க இருக்கு? திருக்குறள் என்ன பண்ணிட்டாங்க? திருவள்ளுவர் என்ன பண்ணாங்க? திருக்குறள் என்ன பண்ணாங்க? பாடப்புத்தகத்துல திருக்குறளே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆனா இப்போ செகண்ட் லாங்குவேஜா ஒரு லாங்குவேஜ் எடுக்கலாம்னு எல்லாத்துலயும் முறை இருக்குனே. அதுல நம்ம பிள்ளை வந்து தமிழ் எடுத்திருக்காப்லையா, தமிழ் எடுத்திருக்காப்லையா, சமஸ்கிருதம் எடுத்திருக்காப்லையா? ஏன்னா தமிழர்கள் அவர்களும் தமிழர்கள் தான், அதனால அவங்களோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கலாம்னு. ஏதோ சிங்களங்களும் எடுத்திருப்பாரு. சிங்களம்லாம் இங்க சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. இன்னொன்னு அந்த லாங்குவேஜ்லாம் இங்க கிடையாது. அது அதர் கண்ட்ரி லாங்குவேஜ் ஆயிடுதுல. இல்ல பிரெஞ்சுலாம் சொல்லி தராங்கல்ல. அப்ப நீங்க அப்படியாச்சும் எடுத்திருக்கீங்களான்றத. சிங்களம் எடுத்து ராஜபக்சேவோட மோதுறதுக்கு அனுப்பி விட்டுருக்க வேண்டியதான. பிரபாரன்னு பேர் வச்சிருக்கீங்க. சிங்களம் கத்துக்கிட்டேன்னா கோத்தபய வந்து பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்கலாம்ல அங்க போய் நின்று. அதெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களானே? அப்படி எதுவும் இருந்து தமிழ் புத்தகம் கிடைக்கலையானே? எல்லாருக்கும் தமிழ்ங்கிறது கட்டாய பாடமா இல்லையா? ஆமா. கட்டாய பாடத்துல செய்யுள்னு ஒரு பகுதி இருக்குன்னு தெரியுமா தெரியாதா? இம்பிட்டு காண்டு மூளை இருந்தா தெரியும். எடுங்க ப்ராப்பர்ட்டியை ஜோக்க போடுங்க. இருக்கு. இது வந்து 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஆமா. தொகுதி 1 அட்டப்பட்ட புத்தகம். பசங்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்து. என்னது திருவள்ளுவர் எங்க இருக்காரு? திருவள்ளுவர் 6ஆம் கிளாஸ் புத்தகத்துல இருக்கிறாரு. ஆனா இவர் திருவள்ளுவர் விவேகானந்தர் கிடையாது. அதுல 2.6 போட்டு திருக்குறள்னு இயற்கையிலேயே இருக்கு. இயற்கையம்மா இங்க போட்டிருக்கு. ஆனா எழுத்துக்குட்டி படிக்க தெரியுமானே? நம்ம எடிட்டர் ஜூம் வாங்க. அண்ணனுக்கு வந்து 12 மணிக்கு மேல சரியா இது பண்ண முடியாது. இயற்கை அப்படிங்கிற பொருள்ல 2.6ல தி ரு இக்கு கு ரா இல்லு மேலுக்குள்ள 2 புடி வேற போட்டிருக்கு. ஏன் தெரியுமா ஸ்டார் போட்டிருக்கு? அது மனப்பாட பகுதி. இப்பகுதியில் குறிப்பிட்ட பாடல்கள் மனப்பாட பகுதி. கண்டிப்பா படிக்கணும். கம்பல்சரி கொஸ்டின். 10 மார்க் இதுக்கு கொடுப்பாங்கனே. இது போட்டாதான் பாஸ் ஆக முடியும். அதாவது சீமானுடைய பையன் வந்து செகண்ட் லாங்குவேஜாக ஹிந்தி எடுத்திருக்காரா என்ன எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்டு கிண்டல் பண்ணுறாங்க. சரியா? முடிஞ்சால் நீங்கள் சிங்களம் கூட கற்றுக்கோங்களேன். உங்கள் பையனுக்கு சிங்களம் கற்றுக் கொடுங்களேன். நேராக ராஜபக்சே கூட போய் சண்டை போடலாம்ல அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. திருக்குறள் உலகம் முழுக்க போய் சேர்ந்துருச்சா? நம்ம அண்ணன் கேட்ட கேள்வி என்னென்னா, திருக்குறள் உலகம் முழுக்க போய் சேர்ந்துருச்சா? சும்மா பாட புத்தகத்தில் 10 திருக்குறள் இருந்தால் அதை மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டேன்னா திருக்குறள் போய் சேர்ந்துருமா? 6ஆம் கிளாஸு 7ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தெல்லாம் காமிச்சார் அவர். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் அதுக்கான விளக்க உரையோடு இருக்கு. அப்படி விளக்க உரையோடு இருந்தால் நேற்று ஸ்கூலில் நடந்ததில் ஏன் தப்பாக அவர் சொன்னார்? ஸ்கூலில் நடந்ததா? என்ன நடந்தது ஸ்கூலில்? தெரியாதா உனக்கு? மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் சொல்ல வரேன்ட்டு திருக்குறளுக்கு அர்த்தம் தப்பாக சொல்லியிருக்காங்க. ஓ, நீ அதை பற்றி சொல்ல வரியா? ஆமாம் 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 ஆமாம். சரி, நானும் பார்த்தேன். அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ஒருத்தரை கூப்பிட்ருக்காங்க. அவர் வந்து ஒரு மாடர்ன் சாமியார். சரியா? 2K கிட் சாமியார். கரெக்டாக சொன்னேன். 2K கிட் சாமியார். அவரை கூப்பிட்டு வந்து ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக பசங்கக்கிட்ட பேச வச்சுருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறளுக்கு விளக்கம் வேற சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த திருக்குறள் எத்தனை பேருக்கு தெரியும்? கேள்விப்பட்டது கூட இல்லையா? மீண்டும் மீண்டும் பிறப்பாய். எப்போது மீண்டும் மீண்டும் பிறப்பாய்? நீ செய்யற செயலுக்கு நீயே பெருமை அடிச்சுக்கிட்டனா மீண்டும் மீண்டும் பிறப்பாய். நீ செய்யக்கூடிய செயல்களுக்கு இறைவனை காரணம் கூறும்போது பாவ புண்ணிய என்ற இரு வினைகளும் உங்களை சேராது. விச் மீன்ஸ் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமாக இருக்கும். நான் எப்போ அடுத்த பிறவியை நம்புறது? இப்போ பல பேர் கை இல்லாமல் பிறக்கிறாங்க, கால் இல்லாமல் பிறக்கிறாங்க, கண் இல்லாமல் பிறக்கிறாங்க, வீடு இல்லாமல் பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கணுமே, ஏன் அப்படி படைக்கல? ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்தில் நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்த திருக்குறள். எங்க படி பார்ப்போம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இதுதான் அந்த குறள். சரியா? இந்த குறளுக்கு விளக்கம்
இப்போது நம்ம ஒரு விளக்கம் சொன்னோன்னு வச்சுக்கோயேன், இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சரியா? கலைஞர் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு. விளக்கம் என்னன்னா, இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ்பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள். இதுதான் விளக்கம். இந்த விளக்கத்தை சொன்னது யாரு? கருணாநிதி. சரியா? கருணாநிதி அவர்களே சொன்ன விளக்கம் தான் இந்த விளக்கம். இதை நாம் சொல்லலை. சரியா? இப்படி ஒரு விளக்கம் இருக்கும்போது அந்த 2K கிட் சாமியார் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னா, போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவம் இருக்கு இல்லையா, போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவம் தான் இந்த ஜென்மத்தில் நீங்கள் பலனை அனுபவிக்கிறீங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அது போன ஜென்மத்தில் செஞ்ச சாபம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கான பலனை தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க அப்படின்னு போன ஜென்மம் இந்த ஜென்மம்னு சனாதன கதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னது திருக்குறள். திருக்குறளுக்கு விளக்கம் சொல்கிறேன்னு இந்த கருத்துக்களெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். இதை எல்லாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், அங்கே இருக்க ஆசிரியர்கள் எல்லாரும் அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாணவர்கள் சுமார் 500 பேருக்கு மேலே இருப்பாங்க. அங்கே ஆசிரியர்கள் சுமார் ஒரு 20-30 ஆசிரியர்கள் அங்கே கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாருமே அமைதியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட ஐயா நீங்கள் சொல்கிற கருத்து தப்பு அப்படின்னு சொல்லலை, அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 2 பேரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இந்த சனத்தவளைக்கு சட்டை போட்டு விட்ட மாதிரி 2 பேரா? அதாவது அவமான தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாது. அப்போ அவங்க பண்ணுறதெல்லாம் என்னது? சரி, தாக்குதலுக்கு தாக்குதல் சரியாக போச்சு. சரியா? இல்லாமல் சீமான் அண்ணனுக்கு வந்து 12 மணிக்கு மேலே கண்ணு தெரியாதான், உங்களுக்கு பகல்லே கண்ணு தெரியாதான் கண்ணாடி போட்டு தெரியுறேன் கூட்டு பசங்களா? வேணாம், போதும் போதும். சரியா? இப்போ அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொன்னேன், அவங்களுக்கு வேறு என்னென்னலாம் தெரியாதுன்னு நான் சொல்கிறேன். நீ இப்போ என்ன சொன்ன? பாடப்புத்தகத்தில், அதாவது 6வது பாடப்புத்தகத்தை எடுக்கிறாராம், 7வது பாடப்புத்தகத்தை எடுக்கிறானா, 8வது பாடப்புத்தகத்தை எடுத்து காட்டுறானா. பார்த்தீங்களா? எல்லாத்துலேயும் 10 குறள் இருக்குது, அதுக்கு விளக்க வரலையோடு இருக்குது. இது எங்களுக்கு தெரியாது பாரு. ஆமாம், எங்களுக்கு தெரியாது பாரு. பாடப்புத்தகத்தில் இருக்குது, அதுக்கு விளக்க உரையோடு இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது பாரு. டேய், பாடப்புத்தகத்தில் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். அது எத்தனை பேர் தங்களது வாழ்க்கை நிறைய ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஒரு கிறிஸ்துவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு பைபிள் இருக்குது. ஒரு இஸ்லாமியர்கள்னு எடுத்தோன்னா அவங்களுக்கு குரான் இருக்குது. தமிழர்கள் எல்லாரும் இதுதான் வந்து நம்மளுடைய வேத நூல் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாங்களா? அது கேள்விக்குறி தான். சரியா? இப்போ தமிழர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்றது அப்புறம் வருவோம். முதல்ல திருக்குறளை படித்து அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சிருந்தால் இந்த 2 தற்குறிகள்லாம் எப்படி வந்திருக்கும்? புரிஞ்சிக்கலை அப்படிங்கிறது தான் அண்ணன் சீமான் சொல்ல வர கருத்து. உலகம் முழுக்க வந்து இந்த திருக்குறளை கொண்டு போயிட்டாங்க. எது 6வது 7வது பாட நூலில் நீ வந்து 10 குறளை வச்சுட்டா உலகம் முழுக்க நீ வந்து திருக்குறளை கொண்டு போயிட்ட அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பள்ளிக்கூடத்தில், அரசாங்கத்தோட பள்ளிக்கூடத்தில் ஒருத்தன் ஒரு திருக்குறளை சொல்லி அதுக்கு தப்பாக விளக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை 500 மாணவர்கள் வந்து கேட்குறாங்க. 500 மாணவர்கள் எதுவும் கேட்டுக்கல, சரி அவங்களுக்கு தெரியாது, சரி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரும் அதை உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கார்ல, அதில் ஒரே ஒருத்தர் தான் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு. நீங்கள் சொன்ன தப்பு, இது மத பிரச்சாரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு. அவர் திராவிட மாடல் செஞ்ச சாதனை, திராவிட மாடல் செஞ்ச சாதனை எல்லாம் கேட்குறீங்கல்ல, அவர் ஒருத்தர் கேள்வி கேட்டார் இருப்பார், அதான் சாதனை. அப்போ அவரை திராவிடர்னு சொல்லிட்டீங்களா? என்ன இருக்காதா? அவர் திராவிடரடா, அவன் தான்டா உண்மையான தமிழன், அவன் தான் உண்மையான தமிழன். அத்தனை பேர் ஆசிரியர்கள் அமைதியாக இருக்கும்போது ஒரே ஒரு தமிழன் எழுந்து நின்று இந்த குறளுக்கு இது விளக்கம் இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து தப்பு, இது வந்து ஒரு மத பிரச்சாரம் மாதிரி இருக்குது அப்படின்றத தைரியமாக எழுந்து சொல்கிறார். சரியா? இப்போது இந்த விளக்கத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது, இந்த தப்பாக விளக்கத்தை சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு இருந்த மற்ற ஆசிரியர்கள் இந்த கேள்வி கேட்ட ஒரு ஆசிரியரை அமைதிப்படுத்துகிறாங்க. பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. அவர் எதுவுமே சொல்லலை, எந்த கேள்வியும் யாருமே கேட்கல, அந்த மாணவர்களும் கேட்கல, அங்கே இருக்க தலைமை ஆசிரியரும் கேட்கல. ஏன் கேட்கலன்னா அது தப்புன்றதே அவங்களுக்கே தெரில. ஏன் தெரிலன்னா அவங்க படித்த லட்சணம் அந்த மாதிரி. இந்த லட்சணத்தில் உலகம் முழுக்க நாங்கள் வந்து திருக்குறளை கொண்டு போயிட்டோம், எல்லாருக்கும் திருக்குறள் 10 குறள் சொல்லி கொடுத்துட்டோம், அவங்களெல்லாம் அதுக்கு விளக்க வர வேற. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா,
நீ வந்து இதை தான் அண்ணன் சீமானும் கேட்டது. நீ வந்து பாடநூலில் 10 குறள் வச்சுருக்கியப்பா, அதனால் என்ன பயன்? எந்த பயனும் இல்லை. எந்த பயனும் இல்லை. இந்த பாடநூலில் நீங்கள் வந்து 10 குறள் வைக்கிறீங்க. 6வது 7வது 8வது எல்லா பாடப்புத்தகத்தையும் காட்டினார் எடுத்து பாருங்கள். 6வது பாடப்புத்தகத்தில் இருக்குது, 7வது பாடப்புத்தகத்தில் இருக்குது, 10 குறள் இருக்குது, விளக்க உரையோடு இருக்குது. அதாவது திருக்குறளை அவங்க ஏற்றுக்கணும், அவங்க வாழ்க்கையில் அதை கடைபிடிக்கணும். அப்போ தான் அது ஏற்றுக்கிறதா அர்த்தம். புரியுதா? இப்போ உலகம் முழுக்க திருக்குறளை கொண்டு போய் சேர்த்துட்டுனா உன் பள்ளிக்கூடத்துலேயே அவங்க யாருக்குமே தெரியலையே, விளக்கமே தெரியலையே. இப்போ இதை தான் அண்ணன் சீமான் கேட்குற கேள்வி. இந்த மக்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நாம் கேட்குற கேள்வியை அதை மாற்றி பாடப்புத்தகத்தில் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு இவங்களால விளக்கம் தான் சொல்ல முடியுமே தவிர, என்னடா அங்கே இருக்க ஆசிரியர்களுக்கு தெரியல அப்படிங்கிற விமர்சனத்தை இப்போ இவங்க பண்ணுவாங்களா? திராவிட அரசு இப்போ சீமான் ஒரு விஷயத்த சொன்னார் அப்படின்னு நீ வந்து இவ்வளோ விஷயத்த நீ பேசுகிறியே. திராவிட மாடல் அரசில் அங்கே அரசு பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த திருக்குறளுக்கு விளக்கம் தெரியலன்ற விஷயத்தை நீ வந்து பேசுவியா? நீ ஒரு நேர்மையான நடுநிலையானனா வந்து பேசு. அவன் எப்போ நடுநிலையானு சொன்னான்? அவன் தான் ஊப்பின்னு தான் சொல்லிட்டானே. அவன் ஊப்பியாக தான் இருப்பான். நீ செய்ய வேண்டியது என்னென்னா, இனிமேட்டாவது உங்கள் அரசாங்கத்திட்ட சொல்லி, இந்த திராவிட மாடல் அரசுக்கிட்ட சொல்லி, ஐயா தமிழ் போய் சேரலை, திருக்குறள் எங்கே போய் சேரலை, அண்ணன் சீமான் சொன்னது சரிதான், தயவு செஞ்சு திருக்குறளை சேர்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை எடுத்து போடுற. இதை மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். நன்றி.